இது வானத்தின் வாசல். ஏசையா சுகத்தோடு வந்து அமர்ந்து உம்மை துதிக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்னங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து நம் சில பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை
நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன், நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன், ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன், ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன்.
நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் எப்பொழுதும் மாறாதவர். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரை கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை
ஹalleluya. இயேசு எப்பொழுதும் நமக்கு நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும்
கரங்களை தட்டி நன்றி உள்ள இதயத்தோடு அவர் உங்களை நடத்தினது உண்மையானார், அவர் உங்களோடு கூட வந்தது உண்மையானார், நீர் என்னை நடத்தினீர் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு நல்ல கரங்களை தட்டி, ஏசப்பா நீர் என்னை நடத்தினீர், நீர் என்னை நடத்தினீர் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலேயே எத்தனையோ பேர் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலிலும் அநேக பலவீனத்திலும் ஆண்டவரே நெருக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அப்பா என்ன உபத்திரம் இருந்தாலும் என்ன பாடல் இருந்தாலும் உங்க ஆலயத்தில் வந்து நிற்க எனக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பல உபத்திரம் மத்தியிலும் உங்க சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு பலன் தந்தீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. தயவுசெய்து அப்படியே உட்காரலாம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உபத்திரம் இருக்குங்க. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதை நம்ம மாற்றவே முடியாது, எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. ஆனா ஒரு நம்பிக்கை உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட ஜெயத்தை தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலை பாட போகிறோம். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அது என்னை அணுகாது, அது என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொல்லி சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்த அந்த பாடலை பாடி விசுவாசத்தோடு கூட பாடி கர்த்தரை வந்து மையப்படுத்துவோம். பெரிய சூழ்நிலை, நாங்கள் மரித்து போகிற சூழ்நிலைகளை நம் மத்தியிலே கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை தப்பி நடத்துகிறார். இந்த பாடலை பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். பாடி எந்த சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் சரி நம்பிக்கையோட பாடுங்க, அவர் நம்மை காப்பார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் மத்தியில் அவர் சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் பாடி துளியா என்னை அழைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவரே விசுவாசத்தோடு அவரே அவரே ஓ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை சொல்லுங்களே. சிங்கக்கேவி விசுவாசத்தோடு சொல்லுங்கம்மா. எந்த மத்தியில நடந்து போனாலும் சரி அவர் காப்பா. சிங்கக்கேவியோ
சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேணியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா. சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா. சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் ஓடிய சொல்லுகிற அற்புதம். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ துணை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ துணை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சிங்கக்கேணியோ துளை நெருப்போ. எத்தனை பேர்கள் இந்த சிங்கக்கேணியின் சூழலை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர்கள் இந்த அக்னி சூழலை மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓ ஹalleluya. ஓ சிங்கத்தின் மத்தியிலே என் ஜீவனுக்கும் வாழ்வுக்கும் ஏதுவாக ஓடிக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நான் எப்படி வாழ்வது, நான் எப்படி பிழைப்பது, நான் எப்படி முன்னேறுவது என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உனக்கு ஒரு வாசனை வைத்திருக்கிறார். அது திறந்த வாசல், ஒருவரும் அடைபடாத வாசனை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். ஓ, எந்த மனுஷனும் திருட முடியாது, எந்த பிசாசும் திருட முடியாது. கர்த்தருக்கு திறந்த வாசனை வைத்திருக்கிறார். அது சிங்கக்கவியா இருந்தாலும், அது சுமை நெருப்பா இருந்தாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்த முடியாது. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதை, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதை கர்த்தருடைய பயன்படுத்துவார். சிலர் வியாதி குறித்து கலங்குறீங்க, சில உபத்திரத்தை குறித்து கலங்குறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒரு காரியமே அல்ல, அது ஒரு மேட்ரு அல்ல. அது சிங்கக்கவி போல இருக்கலாம், அது சுதனிற்கு போல இருக்கலாம். நான் உன்னை காக்கிறவர். கரலை தட்டி நீரை காப்பீர் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? நீரை காப்பீர் ஆண்டவரே. இந்த நெருக்கத்தில் காப்பீர், இந்த உபத்திரத்தை காப்பீர், இந்த வறண்ட வாழ்க்கையிலே காப்பீர் ஆண்டவரே. நீரை காப்பீர். ஓ ஷாவாலராத்தோ சிங்கக்கேணியோ துணை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ துணை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சிலர் கேன்சர் வியாதியினால கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். தன் பெற்றோர்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அது உன்னை சேதப்படுத்தாது. அந்த கேன்சர் வியாதி உன் பையனை சேதப்படுத்தாது, உன் மகனை சேதப்படுத்தாது, உன் மகனை சேதப்படுத்தாது. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஹalleluya. அவருடைய தழும்புகள் இப்பொழுது சுகத்தை தருகிறது. அவருடைய தழும்புகள் எந்த கேன்சர் வியாதியா இருந்தாலும் இப்பொழுது சுகத்தை கர்த்தர் தருகிறார். விசுவாசமுள்ள ஒரு கரத்தை தட்டி, ஓ எந்த சூழ்நிலையும் நீரை காப்பீர் ஆண்டவரே. ஓ ஷாவாலராதரா glory. சிங்கக்கேணியோ துணை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
என்று சொல்லுகிறவர்கள் என் மகனை காப்பார், என் மகளை காப்பார். ஓ, எங்கள் சபையின் ஜனங்களை கர்த்தர் காப்பார். கரங்களை தட்டி நீ காக்கிறவர் ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவர். தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை அம்மா. அவர் உன்னையும் என்னையும் காக்கிறவர். வாதையும் கூடாரத்தை அணுகாமல் காக்கிறவர். பொல்லா கொடுக்கு ஏடாமல் காக்கிறவர். அவருடைய சக்தியின் மறையிலே உன்னை மூடி காக்கிறவர். ஒரு சேதம் வராமல் காப்பார், ஒரு நஷ்டம் வராமல் கர்த்தருடைய காப்பார். அவரை நம்பி இருக்கிற ஜனமே, அவருடைய காப்பார். ஹalleluya, glory, glory, hallelujah, 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 hallelujah. கண்களை மூடி அப்படியே உட்கார்ந்துருங்க, கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உங்களை காக்கிறவர் என்று மறந்து விடாதீர்கள். அவர் உங்களை காப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்க மகன் எங்கே இருக்கலாம், உங்க பிள்ளை எங்கே இருக்கலாம், கர்த்தர் காப்பார், கர்த்தர் காப்பாரம்மா, கர்த்தர் பாப்பார். சகோதரனே சகோதரியே, அவர் காப்பார். நம்ம கண்ணுக்கு தூரமா இருக்கலாம், நம்ம கண்ணு முன்னாடி இல்லாம இருக்கலாம். தேவன் மனுபுத்திரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மை காக்கிறவர் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்தாருக்கும் ஒரு சேதம் வராதபடிக்கு அவர் காத்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 91 சங்கீதத்துல வாசிக்கிறோம், உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வருடைய நிழலில் தங்கியிருக்கிறார். ஆமாங்க, அவர் மறைவிலே வைத்து காக்கிறார். உன்னையும் என்னையும் சாதாரணமாய் அல்ல, அவருடைய மறைவிலே வைத்து காக்கிறார். நாம் சாதாரணமா அப்படி டிராவல் பண்ணிட்டு போறோம் நினைக்கிறோம். நாம் சாதாரணமா இன்னும் சாட்சிக்கு போறோம் வரோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கர்த்தர் உன்னை காக்கிறார். அப்படியே கண்களை மூடி எழுப்பி நின்று ஹalleluya, என்னை காண்கிற தெய்வமே, என்னை பார்க்கிறவரே, என் சூழ்நிலை நன்றாய் அறிந்தவரே, அப்பா நீர் என்னை விடுவிக்க வல்லவரே. கடந்த வாரத்துல என்னுடைய சொந்தக்காரருடைய மகள், என்னுடைய அத்தையினுடைய பேத்தினுடைய மகன் கேன்சர் வியாதியில நெருக்கப்பட்டு ஆபரேஷன் முடிஞ்சு கீமோ கொடுக்கும் பொழுது வருத்தத்தோடு இருந்தார்கள். என் பேராண்டி வந்துருவானா, என் மகன் சுகமாயிருவானா. சின்ன பையன் 6 வயசு மகன், கிட்னில ஓரத்துல ஒரு கட்டி, அது கேன்சர் என்று சொல்லிவிட்டார். அந்த குடும்பம் முழுவதும் அழுகையிலே இருக்கு. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 6 மாதங்கள் அழுகிலேயே இருக்கமா. ஆனால் கர்த்தர் அவரை காக்கிறார். 6 மாசம் நீ அழுகையில் இருந்தாலும் சரி, 1 வருஷம் நீ அழுகையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை காண்கிறார் என்பதை மறந்து விடாதே. நான் விசுவசிக்கிறேன், அந்த மகனை கர்த்தர் சுகமாய் கொண்டு வரப்படுவார், ஆரோக்கியத்தை வரப்படுவார், கர்த்தருடைய சாட்சியாய் நிறுத்துவார். ஏன்னா உன் அழுகையை பார்த்து, உன் அழுகை வேண்டுதலை பார்த்து அவர் கடந்து போகிற தேவன் அல்ல, அவர் மனதிருக்க உள்ளவர். எந்த நெருக்கத்தின் மத்தியிலே போய் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் விடுதலையாக்க வல்லவர், உன்னை பாதுகாக்க வல்லவர். ஏன்னா அவருடைய சக்தியின் மறைவில் இருக்கிறது. அவருடைய சக்தியின் மறைவில் நம்ம இருக்கிறோம். நாம் அனாதைகள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகம் நம்மை தள்ளி வைக்கலாம், நண்பர்கள் நம்மை தள்ளி வைக்கலாம், சொந்தங்கள் நம்மை தள்ளி வைக்கலாம், வியாதியஸ்தர்கள் தள்ளி வைக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கிறான்னு சொல்லி தள்ளி வைக்கலாம். அவர் உங்களை தள்ளாத தெய்வம், அவர் உங்களை வெறுக்காதவர், அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். சொல்லுங்கள், என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமாண்டவரே,
நிச்சயமாகவா, உண்மையாகவா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர், சொல்லுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர். அப்பா நன்றி ஆண்டவரே. என்னை விட்டு கொடுக்காதவர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, நான் குனிந்த இடத்திலே தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, நான் குனிந்த இடத்திலே தலையை உயர்த்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். விட்டு கொடுக்க மாட்டாரம்மா சகோதரே, விட்டு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னை ஆசீர்வதிக்கிறீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுப்பா. பாடும்போதே நன்றி சொல்லுங்கம்மா. ஆமென், ஆமென், ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தி. சொல்லுங்க. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, நான் குனிந்த இடத்திலே தலையை உயர்த்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர். உடைய தலைகுடியை விட மாட்டாரம்மா, உடைய தலைகுடியை விட மாட்டார். சகோதரிய சகோதரியே, உன் தலை நிவரச் செய்வா. என்னை விட்டு கொடுக்காதவர். அப்பா பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என் நேசர் நீரே. இது உலகம். நீங்க ஏதோ ஒரு தவறு செய்யும் பொழுது அவர் உங்களை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அவர் உங்களை நிந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உன் தவறை மன்னிக்கிற தேவன், உன் குற்றங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவர். புதிய உடன்படிக்கையின் தேவ சபையே, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறார். ஒரு பாவம் உன்னை அணுகாது, ஒரு பிசாசு உன்னை நெருங்க முடியாது. ஒருவேளை தவறாய் ஒரு காரியம் செய்வாயானால் கர்த்தர் உடனே உணர்த்தி அதை துருத்தி நேர்வழியில் நடத்துகிற ஒரு ஆண்டவர். நீ நரகத்துக்கு தள்ளப்படுகிறவன் அல்ல, ஓ வியாதிக்கு தள்ளப்படுகிறவன் அல்ல. நீ உன்னை மன்னித்து மறந்து, ஓ அந்த சிலுவிலே நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தை கழுவி அவர் மீண்டும் நீதிமானாய் நடத்துகிறார். தேவ சபையே, நீதிமானாய் கர்த்தரை அழைத்திருக்கிறார். நீதிமானாய் கர்த்தரை முன்குறித்திருக்கிறார். ஓ நீ அவருக்காய் வாழ அழைக்கப்பட்டவர், அவருக்காய் வாழ அழைக்கப்பட்டவர். வாழிப பிள்ளைகளா இருக்கலாம், சிறு பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க அவருக்காய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் சத்திய ஆவியானவர். அவருடைய சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பாவ வழியிலும் பிசாசு கொண்டு போகிற வழியில நீங்கள் போக முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்தும்படி உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை கைவிடாத தெய்வம். இந்த உலகம் உன்னை நிந்திக்கலாம், இந்த உலகம் உன்னை சொல்லி சொல்லி அவமானப்படுத்தலாம். என் தேவன் மறந்து விடுகிறவர். அவர் மன்னித்து மறந்து விடுகிற தெய்வம். கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் தள்ளிவிட்டவர். அவருடைய கிருபையால் வாழ செய்கிறவர். அவருடைய இரக்கத்தினால் நமக்கு முடி சூட்டுகிறவர். அந்த மன்னித்த தெய்வத்தை கரங்களை உயர்த்தி, என் மீறுதல்களை மன்னித்தவரே, என் குற்றங்களை மன்னித்தவரே, என்னை நீதிமானாய் மாற்றினவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த கரங்களை உயர்த்துவோமா? உங்கள் கரம் பரிசுத்த கரம் அம்மா. உன் கரம் சகோதரனே பரிசுத்த கரம். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த கரங்களை உயர்த்தி என்று சொல்லி. நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். நீங்க எந்த சந்தேகப்படாதீங்க. அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்க. நல்ல கரங்களை உயர்த்தி உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்துங்கள். ஒருவேளை உங்க உள்ள மனசுல ஐயோ அந்த தப்பை பண்ணிட்டே நினைக்கலாம். அதை கர்த்தர் மன்னிக்கிறவர், கர்த்தர் அதை கழுவுகிறவர். நல்ல உங்க பரிசுத்த கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன மன்னிச்சீங்களே நன்றின்னு சொல்லுங்க. இதை மகனா ஏற்றுக்கொண்டீரே நன்றின்னு சொல்லுங்க. உங்க பிள்ளையா என்னை வச்சிருக்கிறீங்களே நன்றின்னு சொல்லுங்க. அப்பா உங்க ஊழியனா என்னை வச்சிருக்கிறீங்களே நன்றின்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை அழைக்கப்பட்ட ஜனம். ஓ thank you Lord. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்த கரங்களை உயர்த்துங்க. நீங்க பரிசுத்தவான்கள் முதலாவது நினைங்கள். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு. உங்க பரிசுத்த கரங்களை உயர்த்துங்கள். ஆராதனை ஆராதனை உமக்கு. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் குற்றங்களை மன்னித்த தெய்வமே, எங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி இலவசமாய் நீதிமானாய் மாற்றினவர், இலவசமாய் எங்கள் குற்றங்களை மன்னித்தவரே, இலவசமாய் உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய ஜனமாய் தெரிந்து கொண்டீர்கள். உம்முடைய ஆண்டவரே ஆராதிக்கிறவர்களாய் உம்மை உயர்த்துகிறவர்களாய் ஆண்டவரே என் ஜனங்களை துதிப்பார்கள் என்று சொல்லி உம்மை துதிக்கிற ஜனமாய் ஜாதியாய் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை உபத்திரம் எத்தனை நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் டிராவல் பண்ணினாலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த ஆராதனையில நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவரே சாட்சிகளை சொல்லி நாமத்தை மகிழ்படுத்துகிறோம். உங்க நாம மகிழ் பெறட்டும். எங்களை நடத்தின தேவன் இனி எங்களை நடத்தும். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நாம் மகிழ் பெறுவதாக நாம் நின்ற வண்ணமாய் நாம் சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 112 சங்கீதம் 112 சங்கீதம் வாசிப்பாங்க. சங்கீதம் 112 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசிங்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுகளை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. மெய்யாகவே வாரி இறைக்கிறவர்கள் நன்மையை காண்கிறார்கள். என வாரி இறைத்து கர்த்தருடைய ஜனங்களுக்கென்று தருகிறவர்கள், ஏழைக்கு இறங்குகிறவர்கள் நிச்சயமாகவே அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சாதாரணமானது இல்லைங்க. நீங்க வாரி இறைத்து ஏழைகளுக்கு தருவது அது நீதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, இத துன்மார்க்கர் கேட்டு மனமடிவாவர். நீங்க நிறைய செஞ்சீங்கன்னா, நிறைய ஜனங்களுக்கு உதவியா இருந்தீங்கன்னா, நீங்க நீதி செய்றீங்க. சில துன்மார்க்க அதை கேட்டு என்ன பண்ணுவாங்க, கலங்கி போவார்கள். அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அடே அப்பா பயங்கரமா கொடுக்குறாங்கன்னா இவங்கிட்ட தான் இருக்குதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிற துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். அவன் நம்மளை அழிஞ்சு போன்னு நினைப்பான். அள்ளி அள்ளி கொடுத்தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒண்ணும் இல்லாம போயிடும். எப்ப அழிவான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பான். நாம அழிய மாட்டோம், அவன் தான் அழிந்து போவான். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய திருச்சபை நிறைய நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எப்ப செய்யற நேரங்களில் செய்ய முடியல. ஆனா துன்மார்க்கம் பார்த்துட்டு இருப்பான். ஆமா, இன்னும் ஒண்ணும் இல்லாம போகட்டும் பார்க்கலான்னு. நாம ஒண்ணும் இல்லாம போக மாட்டோம். துன்மார்க்கம் தான் அழிந்து போவான். அல்லேலூயா. மீண்டும் செய்யும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக நாம் நிறுவனமாய் நாம் விசுவாச அறிக்கை பண்ணுவோம். Thank you, Lord. Hallelujah. எந்தன் தகப்பனும் நீதானையா, எந்தன் தாயும் நீதானையா, எந்தன் தகப்பனும் நீதானையா, எந்தன் தாயும் நீதானையா.
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7. மத்தேயு 7:8. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு மேல் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமான என்னை சுத்தமாக்கும் என்றார். உடனே இயேசு தமது கையை நீட்டி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டவராக. ஆமென். பிலிப்பியர் 4:20. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையை மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவர்களுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். மத்தேயு 5:3. கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ள தேவனை உங்களுக்கு
கோடான கூடிய நன்றி, கோடான கூடிய சோத்திரம் ஆண்டவரே. இந்த காலைகளில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே சிறு பிள்ளைகள் அறிவான வசனத்தை சொன்னார்கள். வசனத்தை ஆண்டவர் வாய்க்கு செய்து இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இன்னும் விசுவாசம் அதிகமாய் வளர்ந்து கர்த்தாவே இன்னும் நல்ல அறிவான வசனங்களை பேச தேவன் திரும்பி பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தாரை பெற்றோர் அவர்கள் யாரும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அது மட்டுமல்ல, சாட்சி சொன்னவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சாட்சி சொன்ன ஒவ்வொரு சகோதரரும் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நாம் இந்த நாளில் கூட ஆனதே அவருடைய சாட்சியாய் நிற்கிறதுக்காக உங்களுக்கு கோடான கூடிய நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஜபத்தையும் கேட்டு சுகக்கடன் ஆரோக்கியத்தை கொடுத்து பிரச்சனை போராட்ட இன்னல்களுக்கு விடுதலை கொடுத்து தேவன் காத்து வர தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா சொன்ன போல சூளை நெருப்பிலே நம்மளை விழுந்தாலும் அக்னியில் கடந்தாலும் நம்மளை காக்கிறவர் நம்மளை வழிநடத்தவர் நம் தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை புறம்பே சொல்ல மாட்டார். அவர் ஏழைகளின் பலன் எளிய ஒரு ஜடமாக இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன் பிரச்சனை ஒருத்தரவு இருந்தாலும் கூட தேவன் அதை நம்மளை மீட்டெடுத்து வழிநடத்துவார் என்று நான் இந்த வேலையை நான் ஜெபிக்கிறேன். தேவன் தான் எப்படியாக செய்ய போவதற்காக நன்றி. நாங்கள் வந்திருக்கிற ஒருவரும் இந்த நாளிலே வெறுமையாய் திரும்பாமல் தேவனுடைய கிருபையும் சமாதானத்தின் சந்தோஷத்தை பெற்றுச் செல்வாராக. ஆமீன். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. 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 கவலை வந்தாலோ நான் கண்ணிவிட தேவையில்லை. கவலை வந்தாலோ நான் கண்ணிவிட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. 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 பரிசுத்த பிதாவே, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று நன்கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரே, பல உபத்திரங்கள் மத்தியிலே நாங்கள் பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஔஷதமாய், உடைய வார்த்தைகள் எங்களுக்கு பலனாய், உடைய வார்த்தை எங்களுக்கு மன்னாவாய் இருந்து எங்களை வாழ வைப்பதற்காக சோதனம். அந்த வார்த்தையை தியானிக்க வருகிறோம். அந்த வார்த்தையினால் வருகிற பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் ஆண்டவரே. ரேமா வார்த்தையினாலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் வெளிப்பாட்டின் வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவர் வெளிப்பாடு வார்த்தைகளை பெற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் வெளிப்பாட்டின் தரிசனங்களை பெற்றுக்கொள்வார்களாக. அந்த வெளிப்பாட்டின் வார்த்தையிலே ரேமா வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் களி கூறுவார்களாக. கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த கால வேளையில சில வெளிப்பாடுகளின் வார்த்தையினால் நம்மோடு இடைப்படுவாராக. ஏதோ ஒரு செய்தி எடுக்கணும் என்று அல்ல, கர்த்தருடைய வெளிப்பாடுள்ள வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தும், நம்முடைய காயங்களை ஆற்றும், நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தும். வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது
நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. எப்படிங்க இந்த வார்த்தை எப்படிங்க நம்ப முடியும்? வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ற நீ தண்ணி மதில் தான் போவ. என்ன சொல்றாருங்க? தண்ணீர்கள் மதில் தான் கடந்து போவ. பெரிய தண்ணீர் பாருங்க. இப்ப எல்லா பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா? கடந்த நாட்களில் பெரிய மழையில ஒரு சகோதரன் தண்ணியில் அப்படியே காற்றாட்டில் அடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள்ல பிடிச்சு அப்படியே தப்பிச்சு வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தார் கட்டி பிடிச்சி அழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அப்படியோ உயிரோடு வண்டிங்களேன்னு சொல்லிட்டு. பாருங்க, 6 காற்றாட்டுல இப்ப கூட நேற்று கூட பெரிய காற்றாட்டுனால நிறைய பேர்கள் அடிச்சுட்டு போறாங்க, வண்டியெல்லாம் அடிச்சுட்டு போகுது. ஆனா எப்படியாப்பட்ட ஆபத்துகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும், அதான் சொல்ல வரேன், என்ன ஆபத்து இங்க என்ன சொல்லப்படுகிறது? நீ தண்ணீர்களை கடந்து போகும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. ஏன் நம்ம கூட அவர் இருக்கணும் அப்படின்னா, நாம் சேதம் இல்லாமல் காக்க வேண்டும், நாம் சேதம் இல்லாமல் வாழ வேண்டும். அம்மா ஆண்ட்ரூ அவங்க அம்மா சாட்சி சொன்னாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், எங்க விழுந்துன்னு எனக்கு தெரியல. பாருங்க, அந்த நேரத்துல அவருடைய மகனும் எங்க இருக்கிறாரு? துபாயில் இருக்காரு. அவரை அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு ஐயாவாலையும் முடியாது. என்னால ஆனா என்னங்க நினைக்கிறது, என்ன எப்படி அவங்கள அதை ரெக்கவரி பண்ணி கொண்டு வரது நினைச்சு பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். நாம சாதாரணமான நினைச்சிடக்கூடாது, இல்லை சாதாரணமான நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் கூட இருக்கிறதுனாலதான் தேவன் நம்மை காக்கிறதை பார்க்க முடியுது. இல்லைன்னா நம்ம அந்த நினைச்சே கூட பார்க்க முடியாது. யாருமே இல்லை, உதவி செய்யவே யாரும் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீர்கள் மத்தியில் தான், ஒரு ஆபத்தான சூழ்நிலை மத்தியில் தான் நீ போயிட்டு இருக்கிற, உண்மைதான், ஆனா நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நம்ம கூட இருக்கிறார் கர்த்தர். இதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். இதுதான் புதிய உடன்படிக்கையின் திருச்சபை உணர்றது என்னன்னா, அவர் நம்ம கூட இருக்கிறார் என்று உணர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லைங்க. பழைய உடன்படிக்கை அப்படி அல்ல. பழைய உடன்படிக்கையில் ஆவியானவர் வருவாரு, போயிடுவாரு. சொல்லுங்க, வருவாரு. சிம்சோன் மேல வருவாரு, போயிடுவார். மோசே கிட்ட பேசுவாரு, போயிடுவார். ஆனா இந்த புதிய உடன்படிக்கை திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, அவர் கூடயே இருக்கிறவர், அவர் சதா காலம் நம்ம கூட இருக்கிறவர். அதனாலதான் நம்ம புதிய உடன்படிக்கை திருச்சபைன்னு சொல்லிட்டு நம்ம திருச்சபையின் பெயர் இருக்கு. நாம் எல்லாரும் புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்ப இந்த புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அவர் கூடயே இருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ தண்ணீர்கள் மத்தியிலே கடந்து போகலாம். வாசிங்க, நீ தண்ணீர்களை கடந்து போனால் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடந்து போகும் பொழுது அவைகள் உண்மையில் புலர்வதில்லை. அது உன்னை அழிச்சு போடாது. எப்படி போய்தான் ஆகணும்? அக்கறைக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும். இந்த உலகத்துல டிராவல் பண்ணிதான் ஆகணும். டிராவல் பண்ணாம இருக்க முடியுமா? இந்த உலகத்துல வாழாம இருக்க முடியுமா? கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? பிள்ளைகளை பெற்று எடுக்காம இருக்க முடியுமா? வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? வீட்லயே உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஏங்க வெளியே போனா ஆபத்துங்க அப்படின்னு வீட்லயே உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஒருத்தர் அப்படிதான் பஸ்ஸில் போகும்போது பின்னாடி உட்காந்தா திடீர்னு போயிட்டே இருக்க, பின்னாடி பக்கத்தில் பார்க்குறான். பின்னாடி பஸ்காரன் வந்துட்டு பின்னாடி மோதிட்டான். பின்னாடி இருந்தவங்கெல்லாம், பின்னாடி சீட்டில் இருந்தவங்கலாம் நிறையா பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தா பின்னாடி நம்ம உட்காரவே கூடாது. என்ன பண்ணாராம்? முன்னாடி போய் உட்காந்துட்டாராம். முன்னாடி உட்காந்துக்கலாம், சேஃப். முன்னாடி போயிட்டே இருக்கிறான். முன்னாடி இந்த பஸ் வந்துட்டு இருந்து பின்னாடி ஏதோ வேணும் வந்து முன்னாடி அந்த இன்னொரு வண்டியை முன்னாடி அடிச்சு முன்னாடி நீங்க காயப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் முன்னாடியே உட்கார கூடாதா? நடுவில் உட்காருவோம். நடு சீட்டு பிடிச்ச உட்காந்துட்டார். சரி, அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா முன்னாடி வண்டி 4 ரோட்ல இந்த வண்டி போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு வண்டி வேன் வந்து டபான்னு நடுவில் வச்சிருச்சு.
எங்கதான் உட்காந்துட்டு போறது? புரியுதுங்களா? ஆபத்து எங்கனாலும் இருக்கும். ஆபத்து எங்கனாலும் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். நமக்கு உபத்திரம் எப்படினாலும் இருக்கு. இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. உபத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கூட இருக்கிறேன். அது ஆறுகள் உன்மேல் புலர்மடி வந்தாலும் சரி, வாகனம் உண்மையில வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாப்பு உண்மையில வந்தாலும் சரி, அது உன்னை அணுகாது. ஏன் நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கலே நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த வாரம் பூரா நல்லா சுகமா கடந்து வந்துட்டீங்களா? வீட்டுல வந்து நல்லா உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பெரிய ஆபத்து இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? எப்படிங்க? கர்த்தர் கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறார். பெரிய நஷ்டம் வந்துருச்சு, நம்ம விட்டு ஓடிட்டாரா? கூடிய இருக்கிறாங்க. நம்ம கூட வராரு. நான் விசுவசிக்கிறேன், இந்த மாசத்துல நிறைய தேவைகள், நிறைய பொருளாதார தேவைகள். ஆண்டவர் இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் சந்திச்சுட்டே தான் இருக்கிறாரு. அவர் என்னை விட்டு போகவே இல்லை. அவர் என்னை விட்டு விலகவே இல்லை. விலகவே இல்லைங்க. கூடியதான் இருக்கிறேன். நான் பாக்குறேன். நேற்று கூட ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் கூட வந்து நடத்துறத பார்த்துட்டே இருக்கிறோம். எங்க வீட்டுல சாப்பாடு இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரியுமில்ல? அவருக்கு தெரியுமில்ல? எங்க வீட்டுல டப்பாவில் அரிசி இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரியுமில்ல? அவருக்கு தெரியும். ஆமா. திடீர்னு ஒரு ஊழியர் வந்தாரு. ஆனந்த கூட்டிட்டு போயிட்டு, என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூர் வந்து ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துரு. எனக்கு தெரியாதுங்க. ஆனா அவருக்கு தெரியும் எங்க வீட்டுல என்ன இருக்கு என்ன இல்லைன்றது அவருக்கு தெரியும். அவர் நடத்துவார். என்ன அவ்வளவு தள்ளிப்பட்டோமா? அதுக்கு மோசமா கூட தள்ளப்படலாம். ஆனாலும் அவர் எங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் எங்களை கைவிடவே மாட்டார். அவர் எங்களை போஷிப்பார். அல்லேலூயா. பாருங்க என்ன நடக்குது. இந்த உலகத்துல உபத்திரம் இருக்கு. இந்த உலகத்துல ஆறு இருக்கு. இந்த உலகத்துல அடுத்து சொல்லப்படுவது அக்னி. வாசிங்க. நீ அக்னியில நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நினைச்சு பாருங்க, அக்னி என்பது பலவிதமான வேதனைகள், பலவிதமான வியாதிகள். நினைச்சு பாருங்க, அக்னி போல வியாதிகள், அக்னி போல சில சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும், வரும். வராதுன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா முன்னாடி உட்கார்ந்தாலும் வரும், பின்னாடி உட்கார்ந்தாலும், நடுவில் உட்கார்ந்தாலும் வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஆறுகள் மத்தியிலே கடந்தாலும் சரி, நீ அக்னி மத்தியிலே நீ டிராவல் பண்ணினாலும் சரி, அவைகள் உன்னில் புலருவதில்லை. அவைகள் உன்னை எரிந்து போட முடியாது. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, நீ என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளோட கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க எங்க வேலை பண்ணாலும், என் பிள்ளைங்க எங்க படிக்க போனாலும், எங்க பிள்ளைகளோட கூட இருக்கிறீங்க. ஹalleluya. இதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம். இதான் புதிய உடன்படிக்கையின் நம்பிக்கை. புதிய உடன்படிக்கையில கூடயே இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில வந்துட்டு போகிற தேவன் அல்ல. புதிய உடன்படிக்கையில இதோ சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்ம கூட இருக்கிறத உணரணும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். கூட தான் இருக்கிறார். அதான் சொல்றாரு, அவைகள் உண்மை புலர்வதும் இல்லை, நீ எரிந்து போதும். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படின்னா பத்தாதான். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, பத்தாதான். ஒரு நெருப்பு பத்திட்டு எரியுது, ஆனா நம்ம மேல சேதம் இல்லாம இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுக்கு அடையாளமாக தான் சேத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவர்கள் அக்னி சூளையில போட்டு பொழுதும் அந்த அக்னி சூளை அவரை பற்றவில்லை. யார் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவதா ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியும். நாலாவது ஒருத்தர் என்ன பண்றாரு? கூட இருக்கிறாரு. அதுதான் இங்க சொல்லப்படுகிறது, அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது. ஏன்னா அவர் கூட இருக்கிறார். உன் குடும்பத்தின் கஷ்டத்துல, உன் குடும்பத்தின் நெருக்கத்துல, உன் குடும்பத்தின் உபத்திரவத்துல, உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பொழுது கூட இருக்கிறார். நீ நெருக்கும் பொழுதும் கூட இருக்கிறார். எல்லா பணம் காசு இருக்கும் போதும் கூட, ஒன்னு இல்லாத போதும் கூட இருக்கிறார். ஏன்னா அது உன்னை சேதப்படுத்தாதபடி கரை சேர்ப்பதற்கு. ஹalleluya. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே,
ஒண்ணு மட்டும் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போகவில்லை. ஆவே குறைவே வந்தாலும் நான் குறுகி போகவில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா நான் உங்க தோல்ல. கீழே விழுந்தாலும் நான் காயம் ஆக மாட்டேன். கீழே விழுந்தாலும் எனக்கு காயம் ஆகாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. கீழே விழுந்தாலும் உங்களுக்கு காயம் நேரிடாது, உங்களுக்கு ஆபத்து நேரிடாது. கர்த்தர் தூதர்களும் கரங்களை பிடித்து தாங்கிக் கொள்வார்கள். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. தேவையின் மத்தியில் இருந்தாலும் நான் குறைந்து போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கிறார். நான் ரொம்ப உணர்றேன். நீங்க போகும்போதெல்லாம் நீங்க நினைச்சுக்காங்க, வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நினைச்சுக்காங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். நான் இந்த சர்க்கரை தோட்டத்தை தாண்டி போனீங்கன்னா பயமெல்லாம் போவீங்களா? எப்படி போவீங்க? சர்க்கரை தோட்டம் போய்க்கிறீங்களா? இப்படி போகும்போது பயத்தோட போவீங்களா, பயமெல்லாம் போவீங்களா? போனதே இல்லையா இந்த பக்கம் சர்க்கரை தோட்டத்துல? போய்க்கிறீங்களா? பயமா இருக்குமா? ரொம்ப பயமா இருக்குல்ல? அங்கேயே அந்த மாதிரி தட்டை இருக்குதுங்க. நான் நினைப்பேன், இங்க பெரிய பெரிய பாப்புலர் இருக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த அம்மா அங்கேயே போய் தட்டை இருக்குது. நான் நினைப்பேன், எனக்கு அந்த பக்கம் போனாவே எனக்கு பயம் தான். ஏன்னா நிறைய பூச்சிகள் இருக்கிற இடம். அந்த இடத்துலயும் கர்த்தர் பாதுகாக்கிறார், அந்த இடத்துலயும் கர்த்தர் நடத்துறார். நான் அடிக்கடி அந்த அம்மாவை பார்க்கும்போது நினைப்பேன், என்ன நெருக்கமான சூழ்நிலை, எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை. நாமளும் தட்டு இருக்கவே போக மாட்டோம், அப்படி பெரிய பாவங்கள உள்ள இடங்கள். ஆனா கர்த்தர் அந்த அம்மாவை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, ஏன்னா கர்த்தர் கூட இருக்கு. நான் விசுவசிக்கிறேன், அந்த நல்ல அம்மா ஜெபிக்கிறீங்க, தாயுங்க, உங்க கூட இருக்கிறார் ஆண்டவர். நல்ல வீட்டுல உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்க, உங்களோட திருச்சபைக்காக ஜெபம் பண்றீங்க. அவர் விட்டுருவாரா? விட மாட்டாரு. கர்த்தர் கூட இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார். அல்லேலூயா. ஆமாங்க, ஒவ்வொரு காரியமும் இப்ப நீங்க இன்னைக்கு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான வேலை. நாகராஜன் இன்னைக்கு போறாரு, அந்த வேலை செக்யூரிட்டி வேலை பார்த்தோன்னா நம்ம அமல்ராஜன் அந்த வேலை காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ சாமி, அவ்வளவு ஆபத்தானது, அவ்வளவு ஆபத்தானது. நாம் நீங்க நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். ஜெயரநேகர் நினைச்சிடலாம், எங்க வீட்டுக்காரர் எப்படி போறாரு வராரு, அவர் எவ்வளவு ஆபத்துல இருக்கிறாருன்னு வீடியோ எடுத்துட்டு தான் தெரியும். தாண்டவ சின்ன வழி தான், பெரிய பெரிய பாம்புகளா இருக்கும், விஷ கிருமிகள். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறார், கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறார். இதை நீங்க ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் நன்றி சொல்ல வேண்டும். உணர்ந்தவர்களாய் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் என்னோட கூட இருக்கிறார். இது ஆபத்துக்காக மட்டும் இல்லைங்க, நெருக்கம் வந்த பொழுது சரி, உங்களுக்கு வியாதிப்பட்ட பொழுது சரி, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், அவர் என்ன கூடயே இருக்கிறார், கூடயே இருக்கிறார். இதை மட்டும் நாம் நினைச்சுக்கிட்டோமாவே இந்த புதிய உடன்படிக்கையில வெற்றியாய் வாழ முடியும், ஜெயமாய் வாழ முடியும். இல்லைன்னா சோர்ந்து போய் நம்ம உட்கார்ந்து நமக்கு வியாதி மேல வியாதி வந்துடும். அல்லேலூயா. புதுசாய் கல்யாணம் பண்ணிருக்காங்க சிமியோன், கத்து கூடியே இருப்பார். இப்பதான் திருமணம் ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் திருமணம் பண்ணோம், எப்படி என் வாழ்க்கை எப்படி போகுமோ தெரியல, இன்னும் சரியான வேலையை இன்னும் கிடைக்கல, எப்படி போவோ தெரியல. கர்த்தர் கூட இருக்காரு, கர்த்தர் கூட இருக்காரு. எப்சிபோட இருக்காரு, சிமியோனோட கூட இருக்காரு. உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாரு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தர் கூட இருப்பாரு. கர்த்தர் மட்டும் விட்டுறாதீங்க, அவர் உங்க கூடயே தான் இருக்கிறார். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க. எதை பண்ணாலும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரு தொழில் பண்ணாலும் சரி, நீங்க வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, ஒரு படிக்கிறதுக்கு போனாலும் சரி, ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார்.
உங்கள் தலை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. வேற நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லுங்க, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துகிறவர், பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர். சங்கீதம் 91 சங்கீதம் 15 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆபத்துன்றது எல்லா பக்கமும் இருக்கு, உபத்திரம்ன்றது எல்லா பக்கமும் இருக்கு. இல்லாம நம்ம டிராவல் பண்ண முடியாது. ஐயோ ஆபத்து வருது ஆபத்து வருது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது. வரட்டும், கர்த்தனோடு கூட இருக்கிறார். எந்த ஆபத்து வந்தாலும் கர்த்தன் கூட இருக்கிறார், எந்த நெருக்கம் வந்தாலும் கர்த்தனோடு கூட இருக்கிறார். என்னை தப்புவித்து நடத்துவார். அல்லேலூயா. என்ன நடத்துவார்? நம்ம குடும்பத்துல எப்பயுமே சந்தோஷமா இருக்கா? எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? லூசுன்றுவாங்க, இந்த குடும்பமே லூசுன்றுவாங்க. எப்பயுமே குடும்பத்தை சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டார் என்ன பண்ணுவாங்க? லூசு குடிச்சுட்டு அந்த குடும்பம் பண்ணுவாங்க. திடீர்னு சண்டை பண்றீங்க, திடீர்னு கொஞ்சறீங்க, என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டாரு நார்மலா தான் இருக்கிறாங்க அப்படின்னு. புரியுதுங்களா? நம் குடும்பத்துல சந்தோஷம், சில நேரங்களில் லாபம் நஷ்டம், சில நேரங்களில் வியாதிப்படுகிற நேரம், சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரம், இது எல்லாம் ரொட்டேஷன் தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம கூடயே இருக்கிறார். சந்தோஷமா இருக்கும் போதும் கூட இருக்கிறார், வீட்டுக்காரர் அடிக்கும் போதும் கூட தான் இருக்கிறார், திட்டும் போதும் கூட தான் இருக்கிறாரு, உங்களை பாராட்டும் போதும் கூட தான் இருக்கிறாரு. ஆமாங்க, எந்த சூழலில் நம்ம விட்டு விலகாத கூட இருக்கிறார். இதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை திருச்சபையை நாங்க சொல்லிக் கொடுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவங்க கூடயே இருக்கிறார், கூடயே இருக்கிறார். அவர் விடவே மாட்டார். ஒருவேளை நீங்க விட்டுட்டு ஓடலாம் நினைச்சா அவர் விட மாட்டார். கடந்த வாரத்தில் ஒரு அக்காவை பார்த்தோம். அவங்க சின்ன வயசுல இருந்து ஆண்டவருக்குள்ள வந்தவங்க. அவங்க கணவர் இறந்து போனாங்க. கணவர் இறந்து போனதும் ஆண்டவரே விட்டுட்டாங்க. ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு. ஆண்டவருக்கு அடுத்து ஆண்டவரோட கணவனை தான் வச்சிருக்காரு அம்மா. அவர் இறந்து போனதும் ஆண்டவரையே விட்டுருச்சு. இல்ல, கணவன் போனாலும் சரி, மனைவி போனாலும் சரி, பிள்ளைகள் போனாலும் சரி, ஆண்டவர் உன்னிட்டு போகவே மாட்டார். நீ நான் அவரை விடவே கூடாது. அல்லேலூயா. விடவே கூடாது. கர்த்தர் நம்மை இந்த புதிய உடன்படிக்கையில் இணைத்தது நோக்கம் என்னன்னா, அவர் கூடயே வாழ்வதற்காக. இந்த திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. அதுல எப்படி அன்போடு கூட எல்லா நேரத்திலும் பிரியாம இருக்கிறோமோ, அது போல ஆண்டவரை விட்டு நாம் பிரியவே கூடாது, அவரோடய கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. புதுசா கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க, கூடயேதான் இருக்கணும், கூடயேதான் வாழ்ந்தாகணும். அது போலதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் இல்ல, அவரோடு தான் வாழ்ந்தாகணும், அவரோடு ஏதோ இருந்தா ஆகணும். அவர் விட்டுட்டுல வேற ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் கூடயேதான் இருந்தாகணும். கர்த்தர் அவர் கூடயே இருக்க நம்மை அழைக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்ம கூடயே இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல ஆபத்தில் இருக்கிற உலகம் தான். உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் பெரிய ஆபத்திலிருந்து சூழ்நிலைகள் நேரிடலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார், உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். உபாகமம் 31 அதிகாரம் 6 to 8 முறை நாம் வசனங்களை நாம் வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்கலாம். உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 10 சத்தம் வைத்து வாசிப்போம். நீங்கள்
பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல என்ன சொல்லுதுங்க? ஆமா, கொஞ்சம் பலம் கொண்டு கொஞ்சம் திடமனதா இருங்கப்பா. ரொம்ப சோர்ந்து போய் இருக்காதீங்க. உங்களை பார்த்தா ரொம்ப பலனா இருக்கிற மாதிரி காணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? பலம் கொண்டு திடமனதா இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். நல்ல சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கலங்க வேண்டாம். எந்த மனிதர்களை குறித்து, எந்த சூழ்நிலை குறித்து நீ கலங்க வேண்டாம். சில சூழ்நிலை குறித்து கலங்கிட்டே இருக்கும். அதான் பிரச்சனை, நம்மளோட பிரச்சனை. அந்த சூழ்நிலை குறித்து கலங்காதீங்க. ஐயோ, அந்த மனிதர்களை குறித்து நீங்க கலங்காதீங்க. தேவையே இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் சொல்ற பாருங்க. நீங்க முதல் சொல்லும் போதே சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? நீங்க கலங்க வேண்டாம். முதலாவது நீங்க கலங்க வேண்டாம். முதலாவது நமக்கு கலங்க கூடாது. இன்னைக்கு நல்ல பெரிய பிரச்சனை என்னன்னா, எதனால கலங்கதான் நமக்கு. அவர் சொல்றாரு, கலங்காத, கலங்காத. சொல்லுங்க, வாசிங்க. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் நினைச்சுக்கணும். நாம இதெல்லாம் நினைச்சுக்கணும். அவர் நெருக்கம் வரும்பொழுது, ஒரு உபத்திரம் வரும்பொழுது, ஒரு வியாதி வரும்பொழுது, செல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவரே நல்லா நம்பி இருப்போம். ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஆண்டவரே நினைக்காத சூழ்நிலை உண்டு. ஆமாங்க, ஆண்டவர் நம்பிக்கையெல்லாம் போயிடும். எந்த சூழ்நிலையும் அவரை நம்பி இருங்கள். எந்த சூழ்நிலை, எந்த மனிதர் நமக்கு விரோதமா எழும்பலாம், எந்த சூழ்நிலை நமக்கு விரோதமா எழும்பலாம். ஆமா, நீங்கள் கலங்காமல் இருங்கள். அதாவது 6ஆம் வசனம் சொல்ல, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படாமல் திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆமாங்க, அவர் நம்ம கூடயே வருகிறார். நம்ம கூடயே வராருங்க. ஒரு நம்ம கூட வேற யாரும் வராம இருக்கலாம். உங்க நண்பர்கள் வராம இருக்கலாம், உங்க சொந்தங்கள் வராம இருக்கலாம், உங்க குடும்ப கஷ்டத்துல வேற யாரும் உங்க கூட வராம இருக்கலாம். அவர் வருகிறார், கூட வராரு. ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டு இருக்கிறீங்க, யாராச்சும் உங்களுக்கு யாராச்சும் வரவன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. யாரும் வர மாட்டாங்க. கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார். எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஊழியத்தில் கற்றுக்கிறது என்னன்னா, ஜனங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் உடனே போயிடணும். அது நான் கற்றுக்கிட்டேன். உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனை அப்படி என்ன பண்ணணும், உடனே போகணும். அப்படின்னு எனக்கு என்ன ஆவிக்குரிய தகவல் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதனால யாராச்சும் உடம்பு சரியில்லை உடனே போயிடுவேன். அது என்னுடைய பழக்கம். நான் சொல்றேன், நாம போறோம் இல்லையோ, கர்த்தர் முன்னாடி போயிடுவோம். கர்த்தர் முன்னாடி போயிடுவோம். நீங்க நமக்கு ஒரு வாகனத்தை கொடுத்துருக்குற, அது ஊழியத்துக்காக பயன்படுத்தணும். ஒரு உடம்பு சரியில்லை நம்ம கூட்டு போறதுக்கு வரத்துக்கு பயன்படுத்தணும். சிலர் கேட்கற, வாங்க கார் இருக்குதுங்க போலாம் பண்ண, பாஸ்டர் காரா 1000 பெட்ரோல் போடுங்க, அதுக்கே வேண்டாம் பண்றாங்க. நான் போறதுல ரெடியா தான் இருக்கிறேன், வாங்க போலாம். நாம் நேரம் செலவு பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல் போலாம் வரலாம் அப்படின்னா 1000 ரூபாய் செலவாகுது. ஆமா, 1000 ரூபாய் செலவாகுது. என்ன பண்றது, பெரிய கார் வாங்கிட்டு செலவாகுது ஆகுது பாருங்க. ஊழியத்துக்கு ஒன்று கொடுத்தா ஊழியத்துக்காக பயன்படுத்தும். கர்த்தர் நம்ம ஊழியத்துக்காக வந்துட்டு ஊழியத்துக்காக தான் ஓடணும், அவ்வளவுதான். அந்த ஜனங்களுக்கு ஒண்ணு நம்ம போய் நிக்கணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. வேற ஒண்ணு என்ன நடக்குது, வேற ஒண்ணும் இல்லை. எல்லாருக்காக ஓடுவதுதான் என்னுடைய வேலை. குடும்பத்தில் ஒருவராக இருந்து செயல்படுதான் என்னுடைய வேலை. எங்க வீட்டுல சொல்ல அப்படி உடனே உடனே ஓடிடுறேன், எனக்கு ஒரு மாத்திரை வாங்கி தர மாட்டேன். நேரத்தை கேட்டு பாருங்க. பெரும்பாலும் அங்க உடம்பு சரியில்லை ஓடுற, இங்க உடம்பு சரியில்லாம மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே ஆயிப்போச்சு. ஊழியம் ஜனங்களுக்குன்னா அப்படியே ஓடுறது ஆயிப்போச்சு. எங்க பிள்ளைலாம் ரொம்ப திட்டுவோம். ஊருக்குன்னா ஓடுறேன், எங்களுக்குன்னா ஒன்று பண்ண மாட்டேன். இப்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாத்திரை வாங்கி கொடுக்குறது, எங்களுக்கு கடைக்கு போறது. ஆமா, ஏன்னா நாம அப்படிதான் செய்யணும். நாம கூட இருக்கணும். ஆனா நாம இருக்கணும்னு கர்த்தர் கூட இருக்கிறார். உங்க கூட உங்க ஹாஸ்பிட்டல் நேரத்துல, உங்களுக்கு கஷ்டமான நேரத்துல, ஒருவேளை நாங்க ஊழியக்காரர் கூட சில நேரம் வரும், வராம போடுவது இருந்துடலாம். ஆனா கர்த்தர் உங்களை வீட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டாராமா. இந்த ஆபத்தை குறித்து கலங்காதீங்க, எந்த நெருக்கமான சூழ்நிலை குறித்து கலங்காதீங்க. அவர் கூட வருகிறார். அதான் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தொடர்ந்து வாசிங்க.
கர்த்தரோடு கொடுப்பேன் என்று ஆமென் 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 ஆமென். வார்த்தை வாசிச்சு எனக்கு ரொம்ப பெலனா இருந்தது. இந்த ஜனங்களை நடத்துறிய பிரகாசம் சரியா தரிசனத்தின் நேராக கொண்டு போவேன். இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்து கலங்காத, இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீ திகைத்து போகாத. நான் உன் கூட இருக்கிறேன். திருச்சபைக்கு சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றுவேன். முதியோர் இல்லங்களை கட்டும்படி கர்த்தர் செய்வார். ஏழை எளிய ஜனங்களை போஷிக்கும்படி கர்த்தர் செய்வார். நான் உனக்கு சொன்னதை நான் செய்வேன். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உன்ன கூட தான் இருக்கிறேன். இருக்கிற சூழ்நிலை பார்த்து கலங்காத, இருக்கிற சூழ்நிலை பார்த்து பயந்து போகாத. நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப பெலனா இருந்தது. அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்கு சொன்ன தரிசனம், உங்களுக்கு சொப்பனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்க கூட இருக்கிறார். அவர் செய்து முடிக்கும் வரை அவர் தூங்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுப்பி நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கென்று நீ சொன்னதை நீ செய்து முடிப்பீர். ஆண்டவரே, எங்களுக்கென்று சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர். ஆண்டவரே, நீ சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனமாற மனப்புத்திரன் அல்ல. அவர் உங்க கூடயே இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் உங்க கூட இருக்கிறார். அது உங்களுக்கு சாதகமா இருக்கலாம், உங்களுக்கு சாதகமா இல்லாமல் போகலாம். அவர் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறதை காண்பீர்கள். அவர் உங்க கூட வருகிறதை காண்பீர்கள். இதிலே நடந்து போகின்ற சத்தத்தை கூட கர்த்தர் உங்கள் காதுகளை கேட்கும்படி செய்வார். இதுதான் வழி. இதில் நடந்து போகின்ற குரலை கேட்கும்படி கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கம்மா. என் கூட வருவதற்காய் நன்றி ஆண்டவருக்கு சொல்லுங்க. என் கூட வருவதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை நடத்துவதற்கு, என் பிள்ளைகளை நடத்துவதற்கு, எங்க கூட வருவதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு கூட வருகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திருச்சபை நடத்துவதற்கு ஆண்டவரே கூட வருகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையின் காரியங்களில் ஆண்டவரே நீரே கூட வந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஓடும் தடையினை தேற்றும் ஆண்டவரே. ஆறுகளை கடந்தாலும், அக்னி ஜுவாலை மத்தியிலே நாங்கள் கடந்து போனாலும், ஆறுகளும் எங்களை சேதப்படுத்த முடியாது. அக்னியும் எங்க மேல் பற்றாது. அதை எங்களை அணுகாதபடி காக்கும்படியாய் எங்க கூடயே இருக்கிறவரே, எங்க கூடயே இருக்கப்போ. நாங்க கூடயே இருக்கிறே ஒவ்வொருவரும் உங்க கூடயே வாழ எங்களை தருகிறோம் ஆண்டவரே. நீர் எப்படி எங்க கூடயே இருக்கிறீரோ, நீர் எப்படி எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறீரோ, நான் உங்க கரம் பிடித்து நடக்க ஆண்டவரே உங்களையே நினைச்சு ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உங்களுக்கு தெரியப்படுத்தி போக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆறுகள், எத்தனை அக்னிகள் ஆண்டவரே, எத்தனை ஆபத்தான சூழ்நிலைகள் ஆண்டவரே. ஜனங்களை நீர் காத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்டில் நடந்த பலவிதமான விபத்துகளிலிருந்து எங்கள் தேவ ஜனங்களை காத்ததற்காக ஸ்தோத்திரம். பலவிதமான நஷ்டத்திலிருந்து எங்கள் தேவ ஜனங்களை காத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் அவர்களை போஷி, இன்னும் அவர்களை உடுத்தும், இன்னும் அவர்களை பராமரியும் ஆண்டவரே. மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவீர்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களை மீண்டும் வருகிற வாரம் ஆண்டவரே இவர்களை ஆராதனை காணுவோம். உடைய கரத்தில் கொடுக்கிற சுகத்தோடு, பலத்தோடு, சமாதானத்தோடு குடும்பங்கள் வாழ அருள் செய்வீராக. குறைகளை நிறைவாக்குவீராக, வறட்சியை செழிப்பாக்குவீராக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்திலிருந்து உடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி நடத்துவீராக. உடைய கருத்தலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காய் சிலுவையை முடித்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் 100% ஜனங்களுக்கு அப்படியே படிப்பதாக இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உமது நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.
சமாதான சொல்லுங்கள். அவர்கள் கூட இருக்கிறார். அற்புதமாக